கேள்வி. அப்படின்னா இப்போ விஜய் நிகழ்வில் நடந்த அந்த 41 பேருடைய உயிரிழப்பு ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் மேலே குறை சொல்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கத்தில் ஆளுங்கட்சி மீது குறை சொல்கிற மாதிரியான பிம்பம் இங்கே இருக்குது. இது அதிமுகவுக்கு சாதகமாக அமையுமா, அல்லது யாருக்கு சாதகமான சூழலை இது இந்த நிகழ்வுகளை உண்டாக்கி தரும்? மக்களை பிரிப்பதற்காக கண்டிப்பாக இது உதவும். கட்சிகள்லேருந்து ஓட்டு பிரியறதுக்குரிய வாய்ப்புகளை தான் இது கட்டாயம் கொடுக்கும். இது அதிமுகவுக்கு சாதகமாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவுக்கு சாதகமாக வராது. அதே மாதிரி திமுகவுக்கு இது பாதகமாக முடியுமா அப்படின்னா திமுகவோட கட்சி தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கட்டுக்கோப்பாக இப்போ இருக்கிறாங்க. இது அரசியல் ரீதியாக சொல்கிறோம் நம்ம. அப்போ அவங்க ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கும் பட்சத்தில் அவங்களோட ஓட்டு மாறாது. ஆனால் மற்ற இப்போ நேரடி ஆப்போனண்ட் யார்? ஏடிஎம்கே தான். அப்போ ஏடிஎம்கேக்கு இந்த பிரச்சனைகள்னாலையும் வரக்கூடிய கிரக பலன்கள்னாலையும் கண்டிப்பாக அவங்களுக்கு அது பாதகமாக தான் இருக்கும். அவங்க முயற்சி பண்ணலாம், எல்லாமே முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி உண்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு முயற்சி பண்ணலாம். ஆனால் அதுக்கு அரசியல்வாதி விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணணும். ஆனால் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அவருடைய செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு. எப்பயுமே தேர்தல் வர வரைக்கும் இங்கிட்டும் ஒரு ஆசிலேஷன் இருக்க தான் செய்யும். இப்போ குறிப்பாக என்னென்னா செவ்வாய் சனி சேர்க்கை, செவ்வாய் சனி பார்வை, செவ்வாய் ராகு பார்வை, இதெல்லாமே மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 29ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு ஸ்டெடி மைண்டாக யாருமே இல்லை. எல்லார் வாழ்க்கையிலையுமே பிரச்சனைகள் இருக்கிறது போல் ஒவ்வொரு கட்சிகளையும் பாதிப்பு வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கட்சிக்கும் பாதிப்புகள் வந்துட்டுருக்கு. அது போன்ற இந்த தற்சமய உள்ள நிலையை வைத்து நம்ம கண்டிப்பாக இதுதான் முடிவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கிரகங்கள் மாறும். கண்டிப்பாக கட்சிகள் அவங்கவுங்க சுய நிலைப்பாடை அடையக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் வரும்.